Hi students, 9th Max, exercise 6.1, second sum. From the given figure, find the value of இதில் 6 trigonometry ratio கொடுத்திருக்கிறாங்க. sin B, secant B, cot B, cos C, tan C, cosecant C. கொஸ்டின்லேயே அதுக்குள்ள டயக்ராமும் கொடுத்திருக்கிறாங்க. இதில் ஆங்கிள் பியை வச்சு 3 சம்மும் ஆங்கிள் சியை வச்சு 3 சம்மும் நம்மளை போட சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆங்கிள் பியை வச்சு கொஸ்டினில் இருக்கிற ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோவை கண்டுபிடிக்கணும்னா இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸ் தெரிஞ்சாகணும். ஆனால் கொஸ்டினில் 2 சைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஏடியோட வேல்யூ நமக்கு தெரியாது, அவங்க கொடுக்கல. அது தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண முடியும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட கொடுக்கப்படாத, அதாவது தெரியாத சைடை தெரிஞ்சுக்கணும்னா பித்தாகரஸ் தேரத்தை யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறதுக்காக இந்த ஆங்கிள் ஏடிபி அதை தனியாக எடுத்து வரைஞ்சி வச்சிருக்கேன். பை பித்தாகரஸ் தியரம் ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர் பிளஸ் ஏடி ஸ்கொயர் எழுதிக்குவோம். பிடி ஸ்கொயர் பிளஸ் ஏடி ஸ்கொயர். ஏபி ஸ்கொயருக்கு பதில் இப்போ ஏபியோட வேல்யூ எழுதிக்குவோம். 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இந்த பிடியோட வேல்யூ 5. அப்போது 5 ஸ்கொயர் ப்ளஸ் ஏடியோட வேல்யூ தெரியாது, அப்போ ஏடி ஸ்கொயர் அப்படியே எழுதிக்குவோம். இப்போது 13 ஸ்கொயர் பண்ணோம்னா 169 ஈக்குவல் டு இந்த 5 ஸ்கொயர் பண்ணோம்னா 25 ப்ளஸ் இந்த ஏடி ஸ்கொயர் அப்படியே போட்டுக்குவோம். 169 மைனஸ் 25, இங்கே ப்ளஸில் உள்ள 25 இந்த சைடு வரும்போது -25 மாறுது, ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயரை அப்படியே போட்டுக்குவோம். 169லேருந்து 25 மைனஸ் பண்ணுவோம். 9ல் 5 போயிடுச்சுன்னா 4, 6ல் 2 போயிடுச்சுன்னா 4, பேலன்ஸ் இருக்கிற 1 அப்படியே போட்டுக்குவோம், ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர். ஆனால் நமக்கு தேவை ஏடியோட வேல்யூ. அப்போது எழுதிக்குவோம் ஏடி ஈக்குவல் டு இந்த 144 எதோட ஸ்கொயர்? 12 ஸ்கொயர். 12 12s are 144. இதில் 2 12 இருக்குது, அதுலேருந்து ஒரு 12 எடுத்து எழுதிக்குவோம். அப்போ ஏடியோட வேல்யூ 12 நமக்கு கிடைச்சிருச்சு. இங்கே 12ன்னு போட்டுக்குவோம். கொஸ்டினில் கொடுத்துருக்கிற சைன் பி, சீக்கன் பி, காட் பியை கண்டுபிடிக்கலாம். சைன் பி ஈக்குவல் டு சைனோட ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டென்யூஸ். ஃபார்முலாவில் அதோட வேல்யூ அப்ளை பண்ணணும்னா நமக்கு இதோட சைட்ஸ் தெரிஞ்சாகணும். இந்த எல் சேஃபில் இருந்தாவே இது 90 டிகிரி, இந்த ஆங்கிள் 90 டிகிரி. இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு ஹைப்போட்டென்யூஸ். அப்போது இது ஆங்கிள் பி, இந்த ஆங்கிள் பியோட ஆப்போசிட் சைடு. அப்போது பேலன்ஸ் இருக்கிறது அட்ஜசன்ட். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இப்போ எழுதிக்குவோம். ஆப்போசிட்டோட வேல்யூ எவ்வளோ? 12. அப்போ 12 போட்டுக்கலாம். 12 பை ஹைப்போட்டெனியஸோட வேல்யூ 13 எழுதிக்குவோம். அடுத்தது சீக்கன் பி. காஸ் தீட்டாவோட இன்வெர்ஸ் தான் சீக்கன் தீட்டா. காஸ் தீட்டாவோட ஃபார்முலா அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனியஸ். இதோட ரெசிப்ரோக்கல் சீக்கன். ஹைப்போட்டெனியஸ் பை அட்ஜசன்ட் எடுத்து எழுதிக்கலாம். ஹைப்போட்டெனியஸ் பை adjacent. ஹைப்போட்டெனியூஸோட வேல்யூ 13 இருக்குது, adjacentோட வேல்யூ 5. அப்போது 13 by 5 எழுதிக்குவோம், ஈக்குவல் டு 13 by 5. அடுத்தது காட் பி. காட் டேனோட இன்வெர்ஸ். டேனோட ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் பை adjacent. காட் தீட்டாக்கு இது அப்படியே ரெசிப்ரோக்கில் எழுத வேண்டியதுதான், adjacent by opposite side. இப்போ adjacent 5, ஆப்போசிட் 12 எடுத்து எழுதிக்குவோம். 5 by 12. இந்த சம்மோட ஃபர்ஸ்ட் 3 சப்டிவிஷனை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இந்த 3 சப்டிவிஷனை கண்டுபிடிக்கணும். காசி, டான்சி, கொசிகன்சி. இந்த காசியை கண்டுபிடிக்க இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கணும். இந்த ஆங்கிள் சி தான் தீட்டா. இந்த சி இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இருக்குது. இந்த ஏடியோட வேல்யூ ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா, அந்த 12 இங்கே போட்டுக்குவோம். இந்த ஏடி 2 ஆங்கிளுக்கும் பொதுவானது. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறதுக்காக அந்த ட்ரையாங்கிளை தனியாக எடுத்து
ட்ரா பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட 2 சைடும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இந்த சைடோட வேல்யூ நமக்கு தெரியலை. இந்த சைடை கண்டுபிடிக்க மறுபடியும் பித்தாகரஸ் தியரத்தையே யூஸ் பண்ண போகிறோம். பை பித்தாகரஸ் தியரம் AC square equal to AD square plus CD square root போட்டுக்குவோம் equal to இப்போ AC ஸ்கொயர் நமக்கு தெரியாது, அதனால AC ஸ்கொயரை அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது ADயோட வேல்யூ 12, அப்போ AD ஸ்கொயரோட வேல்யூ 12 ஸ்கொயர் பிளஸ் CD ஸ்கொயரோட வேல்யூ வந்து 16, அப்போ 16 ஸ்கொயர் எழுதிக்கலாம். 12 ஸ்கொயர் வந்து 144 பிளஸ் 16ஓட ஸ்கொயர் 256. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிக்கணும். இந்த AC ஸ்கொயரை அப்படியே எழுதிக்குவோம். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 6 4 10, பேலன்ஸ் 1, 5 4 9 1 10, 2 + 1 3 3 + 1 4, 400 கிடச்சிருக்கு. AC ஸ்கொயர் ஈக்குவல் டு 400. இப்போ நமக்கு AC தான் வேணும், இந்த ஸ்கொயர் வேண்டாம். அப்போது இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400. 400ஓட ஸ்கொயர் என்னன்னு உங்களுக்கு தெரியும், கரெக்ட், 20. 20 சார் 400. அப்போது நமக்கு ஒரு இதில் 2 20 இருக்கிறதுனால ஒரு 20 எடுத்து எழுதிக்குவோம். AC ஈக்குவல் டு 20. இப்போது நமக்கு ஏசியோட வேல்யூ கிடச்சிடுச்சு. இப்போ சம்மு போடலாமா? 4th சப்டிவிஷனில் காஸ் C இருக்குது. இப்போது இந்த டயக்ராமில் இந்த C தான் வந்து தீட்டா, ஓகேங்களா? இது 90 டிகிரி. இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஹைப்போட்டனியூஸ். இதில் எந்த மாற்றமும் வராது. இந்த தீட்டாவோட ஆப்போசிட் சைடு, ஓகேங்களா? இப்போ பேலன்ஸ் இருக்கிறது வந்து அட்ஜசன்ட். இப்போ காஸ் சியை போடுவோம். காஸ் சியோட ஃபார்முலா அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனியூஸ். இந்த சம்மை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா ஏசி, அதோட வேல்யூ எடுத்து எழுதிக்குவோம் 20. இப்போ நமக்கு அட்ஜசன்ட் தெரிஞ்சாகணும். அட்ஜசன்ட் 16, ஹைப்போட்டனியூஸ் 20 எடுத்து எழுதிக்குவோமா? ஈக்குவல் டு 16/20. இதை கேன்சல் பண்ணுவோம். 4 4s are 16, 5 4s are 20 ஈக்குவல் டு 4/5. நெக்ஸ்ட் tan C. tan Cயோட ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறதுக்காக இந்த சம்மை கொஞ்சம் டீட்டெயிலாக நடத்துகிறேன், அதனால இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகுது. ஆப்போசிட் சைடு வந்து 12, அட்ஜசன்ட் சைடு 16 எடுத்து எழுதிக்குவோமா? ஈக்குவல் டு 12/16. இதை கேன்சல் பண்ண முடியும். 3 4s are 12, 4 4s are 16. இப்போ ஆன்சர் 3/4. நெக்ஸ்ட் கொசிகன் சி. அப்போது இந்த கொசிகன் வந்து சைனோட இன்வர்ஸ், அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இப்போது சைனோட ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனியூஸ். அதோட இன்வர்ஸ் என்ன? அது அப்படியே ரெசிப்ரோக்கலாக போட வேண்டியது தான், ஹைப்போட்டனியூஸ் பை ஆப்போசிட் சைடு, ஓகேங்களா? இப்போ எழுதிக்குவோம். கொசிகன் சி ஈக்குவல் டு ஹைப்போட்டனியூஸ் பை ஆப்போசிட் சைடு ஈக்குவல் டு, இப்போது ஹைப்போட்டனியூஸ் 20, ஆப்போசிட் 12, இப்போ 20/12 எழுதிக்குவோம். 20/12. இப்போ 4 டேபிளால் இதை கேன்சல் பண்ணலாம். 5 4s are 20, 3 4s are 12. இப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்குவோம் 5/3. தட்ஸ் ஆல். என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.